ஹை டு ஆல். எவ்ரி ஆக்ஷன் தட் இஸ் ஈக்குவல் ரியாக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீசெண்டாக பார்த்துருக்கோம். ரீசெண்டாக பார்க்கலனாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக பார்ப்போம். அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் சாரை வந்து அநியாயத்துக்கு வெட்டி கொண்டாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. அதில் ரொம்ப முக்கியமான குற்றவாளி நாகேந்திரன் அப்படின்ற ஒருத்தங்க உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்க. அதை தான் வந்து நான் சொல்கிறேன், எவ்ரி ஆக்ஷன் தட் இஸ் ஈக்குவல் ரியாக்ஷன். அரசன் அன்று கொள்ளும் தெய்வம் நின்று தான் கொள்ளும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குற்றவாளியாக பார்த்தது தான் நாகேந்திரன் அவங்க வந்து உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்க. ஸோ அவங்க மேலேயும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா நம்ம கண்ணால் பார்க்கல, பார்த்துட்ருக்கேன், நீங்களும் பேசிகிட்டு இருக்கேன், நானும் கண்ணால் நம்ம பார்க்கல அவர் தான் செஞ்சாரான்ட்டு. ஆனால் அவரோட உயிரும் பிரிஞ்சிருக்கு. இதுக்கடுத்தாவது யாரும் இப்படி வெட்டிக்கிட்டு சாவாமல் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஸோ அவருக்கு ஆம்ஸ்ட்ராங் சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசில் ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை வந்து அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிடும்போது அவர் இன்னும் இருந்து கேட்டு இருந்திருக்கணும். அந்த குழந்தை ஒரு வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே ஆம்ஸ்ட்ராங் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்கோம். அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கோம். ஸோ அதெல்லாம் அவர் வந்து பார்க்காம கேட்காம போனது எவ்வளோ வருத்தமாக இருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும். அதுக்கடுத்து அந்த குழந்தை வளர்ந்துட்டு அப்புறம் ஐயோ அப்பா இல்லையே அப்படின்ற ஒரு வலி, ரொம்ப பெரிய வலி. ஸோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் புரியும், பேசிகிட்டு இருக்க எனக்கும் தெரியும். மறுபடியும் வேறொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். டாட்டா.